வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மாதுளம் பழத்தில் சராசரியான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கலோரிகள், புரதம், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், நார் சத்து, விட்டமின் சத்து, தேவையான அளவில் ஃபோலேட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. மாதுளம் பழத்தில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்குது. ஆனால் இதில் நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள்லாம் அதிகம். ஸோ மாதுளம் பழத்தை நம்ம அந்த விதைகளை அப்படியே எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும். ஆனால் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அதில் கூடிய நார் சத்தும் விட்டமின் சியும் வந்து ஓரளவுக்கு நமக்கு இருக்காமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மாதுளம் பழத்தை எப்போ சாப்பிட்டாலும் அந்த விதைகளை அப்படியே முழுமையாக சாப்பிட கற்றுக்கோங்க. நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு சர்க்கரை சேர்க்கப்படாமல் இயற்கையான இனிப்பையை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ மாதுளம் பழத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாள்பட்ட அலர்ஜியை தடுப்பதற்கு மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதுளம் பழம். மாதுளம் பழம் இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யும். அதுக்கு மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய புனி கேலஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேர்மங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி இன்னும் தேவைப்பட்டாலுமே மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது, மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிறதால நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி அந்த நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விலங்கு மீது கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதுளம் பழம் கல்லீரலில் வந்து பார்த்தோம்னா ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்யும். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடும். பழங்கால ஆராய்ச்சி ஒன்று என்ன கூறுதுன்னா, மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு வந்து பார்த்தோம்னா கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை இயற்கையான முறையில் நம்ம வெளியேற்றிக் கொள்வதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறலாம். செல் பரவாமல் தடுக்க முடியும். புற்றுநோயிலிருந்தே முழுவதுமாக விடுபடலாம். கிட்னி ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது. அதாவது சிறுநீரகம் நலமாக இருக்கிறதுக்கு, கழிவு நீக்க மண்டல வேலைகள் வந்து சிறப்பாக நடப்பதற்கு மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்வது அவசியம். ஸோ மாதுளம்பழம் வந்து சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கிறதாகவும் சோதனை குழாய் டெஸ்ட் டியூப் ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை மாதுளம் பழம் தடுப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள், கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளினுடைய செறிவை வந்து அது கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதனால சிறுநீரக கற்கள் உண்டு செய்யக்கூடிய அந்த காரணத்தையே நமக்கு முதல்ல நிறுத்திக்கலாம். அதனால சிறுநீரக கற்களே நமக்கு வராது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் இருக்கணும்னா நீங்கள் இப்போ இருந்தே மாதுளம் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகி இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி கொண்டு நுரையீரலுடைய குறிப்பாக வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொற்று பாதைகள் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சிறுநீரக கற்கள் இல்லாமல் கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் மிக சிறப்பாக செய்வதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது மாதுளம் பழம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய எல்எஜி டேனின்ஸ் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை வந்து குறைக்கும். ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலமாக மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலமாக இவை அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதுக்கு நாம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எல்எஜி டேனின்ஸ் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நம்பகமான ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்எஜி டேனின்ஸ் ஆனது குடலில் யூரிலித்தேன் ஏ என்னும் சேர்மத்தை உருவாக்குவதால் மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை இவை குறைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி வந்து தேவையாக இருந்தாலும் நமக்கு வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சிறப்பாக பாயிறதுக்கு, நம்ம இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒட்டுமொத்தமான மூளை ஆரோக்கியத்திற்கு நம்ம வந்து மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண கோளாறுகள் வந்து நமக்கு தடுக்கப்படும். மாதுளம் பழம் சாப்பிடும் போது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அது அதிகரிக்கும். நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும். சோதனை குழாய் ஆராய்ச்சியினுடைய அந்த டெஸ்ட் டியூபினுடைய ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய முடிவில் மாதுளம் பழம் வந்து குடல் பாக்டீரியாக்களினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ நல்ல பாக்டீரியாக்களினுடைய அளவு அதிகரிக்கும் போது இந்த வகை பாக்டீரியாக்கள் ப்ரீபயோட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய குடலில் வரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள். ஸோ இது வந்து குடலில் எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஊக்குவிக்கிறது
செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இதில் நிறைந்திருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கழிவுகள் வந்து குடலில் தேங்காது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வழியாக கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். ஸோ இந்த நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தி கொண்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து மாதுளம்பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.